வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த எபிசோடு கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நிறைய பேர் கிரைம் பேட்ரோல் என்னன்ற மாதிரி கேக்குறீங்க. கிரைம் பேட்ரோல் ஒரு சீரியல், எல்லாத்துலயுமே தனித்தனி கதை இருக்கும். அதுல ஒரு கதையை தான் நான் கொண்டு வரேன். அதே மாதிரி சிலர் என்ன எபிசோடுன்றதை மென்ஷன் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறீங்க. எனக்கே என்ன எபிசோடுன்றது தெரியாது, அதனால என்னால மென்ஷன் பண்ண முடியாது. சோ நீங்க தேடி பாத்தீங்கனாலே நிறைய எபிசோடு உங்களுக்கு கிடைக்கும். நேரடியா பார்க்கணும்னா கூட பாத்துக்கோங்க. சரி, இந்த கதையோட பிளாட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். பார்ட்டி பண்றதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க போறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வராம இருக்கா. பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன ஏதுன்னு தேடி போகும்போது அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. சோ பார்ட்டில யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது. இந்த இன்ஸ்பெக்டர் வர கதைலாம் நல்லா இருக்கும். இந்த கதையும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த நபரோட பொண்ணு வந்துடுறா. அப்பவ இந்த கண்டிஷன்ல பார்த்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. என்னமா சீக்கிரமா வந்துட்டேன்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. ஆமாப்பா, இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, நீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணு சத்தம் போடுறா. அதுதான் அப்பாவை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார ஆன்டி கூட தான் ஒண்ணு மண்ணா இருந்திருக்காரு போல. ஆன்டி, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? இதுக்கப்புறம் இது நடந்ததுன்னா நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிடுவேன்ற மாதிரி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பாவை மிரட்டிட்டு இருக்கா. அப்பாவும் தெரியாம நடந்துருச்சுமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இருந்தாலுமே பொண்ணு லைட்டா கோவப்படுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அப்பவும் பொண்ணு சொல்லிடுவாளா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பின்னாடி நடக்க போற விஷயம் நமக்கு ஸ்டார்டிங்கே காமிச்சிருக்காங்க போல. இப்ப கதையை ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப அம்மா தான் இருக்காங்க. அம்மாவுமே பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, பொண்ணு இன்னும் வரலையான்னு கேட்கும் போது, பார்ட்டிக்காக போனாலங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்ட்டிக்காக போன பொண்ணு இன்னும் வரலையான்ற மாதிரி அப்பாவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பாங்க. சரி, அவங்க கிட்ட விசாரிச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ட்ரை பண்ணாலும் ரீச் பண்ண முடியல போல. சரி, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், அந்த பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களான்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்க்குலாம் கால் பண்றாரு. அதுல அந்த பையனோட பேரு குணால் அப்படின்றது, பொண்ணோட பேரு ரித்திகா அப்படின்றது. இப்ப ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்க்கும் இவர் கால் பண்ணி விசாரிக்கிறாருல, அவங்களோட பசங்களும் இன்னும் வீட்டுக்கு வராம தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன நம்ம பொண்ணு மாதிரியே அவங்க ரெண்டு பேருமே இன்னும் வீட்டுக்கு வரல, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நேரடியா அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல பார்ட்டி பண்ற பையனோட பேரு வருண் அப்படின்றது. இப்ப வருண் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு போயிட்டாளான்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட கேட்கிறாரு. சரி, உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு செக்யூரிட்டி சொல்லும் போது, இவதான்ற மாதிரி இவரோட பொண்ணு போட்டோவை காட்டுறாரு. இவங்க பேரு குஷி அப்படின்றது. இப்பயும் செக்யூரிட்டி எனக்கு தெரியல சார், ஆனா எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நம்மளே விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கிட்ட கதவை தட்டுறாரு. இந்த வீட்டுல இருக்க பையனோட பேரு வருண்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா வருணை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும்தான், அப்பா இறந்து போயிட்டாரு போல. அந்த அம்மா தான் கதவை திறந்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பொண்ணு குஷி வந்தா, இன்னும் வீட்டுக்கு வரலன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லையே, எல்லாருமே பார்ட்டி முடிச்சுட்டு இந்த டைமே கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இது கிளம்பி போயிட்டாங்களா, இன்னும் வரலையே. சரி, இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டை ரீச் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ரித்திகான்ற பொண்ணோட அப்பாக்கு கால் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ரித்திகா தான் இவரோட பொண்ணு குஷிக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பா. கால் பண்ணி விசாரிக்கும் போது இன்னும் எங்க பொண்ணுமே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க என் பொண்ணு இன்னும் வரலங்க, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பசங்க ஜாலியா பார்ட்டி பண்றதுக்கு வேற எங்கேயாவது போயிருப்பாங்க, அதெல்லாம் காலையில வந்துருவாங்க, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ரித்திகாவோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில பார்ட்டி நடந்த இடத்துல செக்யூரிட்டியை காட்டுறாங்க. இப்ப இவருமே முகம் கழுவுறதுக்காக வராரு. அப்படி வந்த இடத்துல எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. இங்கதான் யாரோட பாடியோ இருக்கு போல. இப்ப அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு அங்கிள் பைக்ல வரும்போது கீழே விழுந்துடுறாரு. இதை பாக்குற குணால்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, பைக்கை நிறுத்திட்டு வேகமா அந்த அங்கிளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். எதிர வந்த ரெண்டு பொண்ணுங்க இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. இதுல ஒருத்தங்க தான் குஷியா இருப்பாங்க, அதாவது காணாம போன பொண்ணா இருப்பாங்க. அதே சமயம் குஷி பக்கத்துல இருக்கவங்க பேரு ரித்திகா அப்படின்றது குஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவர் ஹெல்ப் பண்ற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இந்த குணால் கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஐடி கார்டை தெரியாம கீழே விட்டுட்டு பைக் எடுக்கிறதுக்காக போறாரு. இவங்க ரெண்டு பேருமே உன் பேரு குணாலா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. நாங்க ரெண்டு பேருமே அந்த காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இப்படிதான் இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்கன்னு தெரிய
வருது. இதுல இந்த குஷின்ற பொண்ணுக்கு இந்த பையனை பார்த்தோன்னே பிடிச்சிருது போல. இங்க இருந்து போகும்போது கூட அவனை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கலாம் செய்றாங்க. சில மாசங்களுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது குணால் குஷி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரித்திகா ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டா இருக்காங்க. மோனிஷ்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவனுக்கு குஷியை ரொம்ப பிடிக்கும் போல. குஷிக்கே தெரியாம குஷியை அடிக்கடி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு இடத்துல அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். குணாலும் குஷியும் பேசிட்டு இருக்கும் போது ரித்திகா வந்து ஜாயின் பண்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த குணால் இருக்கார்ல, எனக்கு காலேஜ்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரித்திகாக்கு லைட்டா குணால பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஒருவேளை நீ பிரேக்கப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரித்திகா பேசிட்டு இருக்காங்க. ரித்திகாக்கு ஏற்கனவே பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரித்திகா இந்த மாதிரிலாம் பேசாத, நான் அவனை சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி குஷி கோவப்படுறாங்க. சரி விடுடி அப்படின்ற மாதிரி ரித்திகாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரித்திகாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு இல்ல போல. ஏற்கனவே பல பாய் ஃப்ரெண்ட மாத்திருக்கா. இப்பயும் ஒரு பாய் ஃப்ரெண்ட மாத்திட்டேன்ற மாதிரிலாம் சொல்றா. ஏன் ரித்திகா இப்படி இருக்க, நீ ஒழுங்கா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த குஷி அட்வைஸ்லாம் பண்றா. எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரித்திகா சொல்றாங்க. இது எல்லா விஷயத்தையும் மோனிஷ்ன்ற ஒரு பையன் லாங்ல இருந்து கேப்சர் பண்றான். இந்த குணால பொறுத்த வரைக்கும் குஷியை லவ் பண்றாரு பாத்தீங்களா, வீட்டுக்கு கூட்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. நான் லவ் பண்றேன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. பேரண்ட்ஸ்மே நல்ல விதமா பேசி குஷியை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. குஷி கிளம்பி போனதுக்கு அப்புறம் பையனை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு, அவெல்லாம் லவ் பண்றது உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, கடைசி நேரத்துல உன் காலை வாரிடுவா, இதுக்கப்புறம் அவ கூட பழகாத அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. குஷி அந்த மாதிரிலாம் இல்லமா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேரண்ட்ஸ்க்கு பெருசா அந்த குஷியை பிடிக்கலன்றது தெரிய வருது. குஷியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல போய் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லும் போது கவலையே படாத, எவ்வளவு செலவானாலும் சரி நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருன்றது தெரிய வருது. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது பையன் வரான். அதாவது இந்த அப்பாவுக்கு ஒரு பையனும் இருக்கான் போல. அவன் பேர் அபிஜித் அப்படின்றது. எனக்கெல்லாம் செலவு பண்ணல, இவளுக்கு மட்டும் செலவு பண்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ உதவாக்கற அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. ஏன்னா இந்த அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்பாவுக்கு சுத்தமா இவனை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப பையனை போட்டு திட்டிட்டு இருக்கும் போது அப்பா அண்ணன் தெரியாம பேசிட்டான், நீங்க இந்த மாதிரிலாம் கோவப்படாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் அவனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சியும் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. வருண் ஒரு பையன் வீட்டுல பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா, அந்த பார்ட்டில நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பார்ட்டில இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தீபக்னு ஒரு பையன் இவங்க கூட சேர்ந்து ஆடுறதுக்கு ட்ரை பண்றான். இவனுமே கூட படிக்கிறவன் தான். வற்புறுத்தி ஆடுறதுக்கு ட்ரை பண்றதுனால கோவப்பட்ட இவங்களுமே தீபக்கோட கண்ணத்தையே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதே சமயம் குணாலுமே இங்க தானே இருக்காரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் தீபக் கிட்ட சொல்றாரு. தீபக்கும் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறான். ஆனா இவங்க அடிச்சிட்டாங்கல்ல, அதனால தீபக்கு பயங்கரமா கோவம் வருது. இன்னைக்கு தான் இந்த குஷியோட அப்பாக்கு பிறந்த நாளா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்ட்டில இருந்து பாதியிலேயே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பா கூட சேர்ந்த மாதிரி பர்த்டேவெல்லாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல அப்பா சின்னதா பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருப்பாரு. இவங்களுமே பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு இங்க இருக்க போர் அடிக்குது. ஏன்னா பெரியவங்க கூட சேர்ந்து என்ன பார்ட்டி பண்றது, நம்ம பேசாம திரும்பி வருணோட பார்ட்டிக்கே போலான்ற மாதிரி ரித்திகா கூப்பிடுறாங்க. இவங்களுக்குமே போனா என்னன்ற மாதிரி தோணுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாமா, அப்பா வந்தா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு போல. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளம்புறாங்க. குஷிக்கு தெரியாம மோனிஷ்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான்ல, அவனுமே பார்ட்டில கலந்துக்கிற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கான். வருண் நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இவனுமே குஷியோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி குஷி கிட்ட கேட்டு பார்க்கலான்ற மாதிரி வருண் கேக்குறாரு. அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி குஷி சொல்றாங்க. அப்ப ஏமாத்தி உள்ள வர பாக்குறான் போல அப்படின்ற மாதிரி வருண்மே யோசிக்கிறாரு. குஷி ஒன்னு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா, எதுக்காகடா இங்க வந்த, முதல்ல போன்ற மாதிரி இவர் துரத்தி விடுறாரு. அவனுமே சாரி கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். ஏன்டா இப்படி கோவப்படுறன்ற மாதிரி அம்மா சமாதானம் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பிரகன் ஒரு நபர் வராரு. இந்த பிரகனை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எல்லாம் சேல் பண்றவர் போல. இப்ப பிரகனை பார்த்தோன்னே இந்த வருண் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல போய் பேசுறாரு. இவர் தான் ட்ரக் வாங்குறதுக்காக வர சொல்லி இருப்பாரு போல. இப்ப அவங்க கிட்ட இருந்து ட்ரக் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. இதுல ரித்திகா நிறைய குடிச்சிருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. குஷி என்ன சொல்றாங்கன்னா, இவ எடுத்த வாந்தியை நான் கிளீன் பண்றேன், அது வரைக்கும் ரூம்ல கூட்டு போய் இவளை படுக்க வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குணாலுமே தயங்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்க குணால், போய் படுக்க வைன்னு சொன்னா குணாலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப குஷியும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது கொரோனா டைம் போல. போலீஸுமே என்ன பார்த்து இவ்வளவு சவுண்டா இருக்கு, கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் குறைச்சுக்க சொல்லுங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுக்கறாரு. செக்யூரிட்டி வருண் கிட்ட சொல்றான். வருண்மே ஓகேன்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்றாரு. ஆக்சுவலா இவ்வளவு பேர் சேர்ந்து பார்ட்டி பண்ணக்கூடாது, அதெல்லாம் மீறி தான் இந்த இடத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு போல. செக்யூரிட்டி எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி பிரசன்ட்ல காமிச்சாங்கல்ல, இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வருது. இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வந்து பாடியை பாக்குறாங்க. அங்க இருக்கிறது யாரோட பாடினா, குஷின்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துல பாடியா இருக்காங்க.
இந்த வீடு வந்து வருணோட வீடு தானே, வருண் கிட்ட தான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப வருண்மே நைட்டு பார்ட்டி நடந்தது, குஷியோட அப்பாவும் நைட்டு தேடி வந்தாரு, நாங்க இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டோம், பார்த்தா இங்க பாடியா இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எத்தனை பேர் பார்ட்டிக்கு வந்தாங்கன்னு கேட்கும்போது 20 பேருன்ற மாதிரி சொல்றான். ஏண்டா 10 பேருக்கு மேல பார்ட்டியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன 20 பேரை வச்சு பார்ட்டி பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி திட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு யாரு க்ளோஸ்ன்னு கேட்கும்போது ரித்திகா, குணால் இவங்க 2 பேர் தான் க்ளோஸ்ன்ற மாதிரி வருண் பையன் சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருக்கார்ல, செக்யூரிட்டிக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்கோன்ற மாதிரி டவுட் வருது. நீ தான் இந்த விஷயத்தை பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் எதுக்காக சார் பண்ண போறேன், சத்தியமா எனக்கு தெரியாது சார், காலையில முகம் கழுவுறதுக்காக வரும்போது தான் இந்த விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே குஷி காணோன்ற மாதிரி அப்பா தேடிட்டு இருக்காருல, அப்பாக்கு இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி அப்பாக்கு தகவலை சொல்றாங்க. அதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. பக்கத்துல இருக்க ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேட்கும்போது இவருமே விஷயத்தை சொல்றாரு. இப்போ ஒய்ஃபுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பையன் அபிஜித் என்னாச்சுன்னு கேக்குறான். இப்போ அபிஜித் கிட்டயே இவங்க விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மீடியாட்களும் என்ன ஏதுன்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம், எங்களை டார்ச்சர் பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பையன் எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. குணால்ன்ற பையன் எங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவருக்கு நைட் அடிபட்டிருக்கு போல, அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறது தெரிய வருது. டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது நெஞ்செலும்புல அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அந்த பையனை பார்க்கணும்ன்ற மாதிரி பார்க்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அவன் கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இறந்து போனது கூட இன்னும் தெரியாம இருக்கு போல. இப்ப இந்த அசிஸ்டன்ட் தான் எழுப்பி இந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கும்போது படிக்கட்டுல வரும்போது ஸ்லிப் ஆயிட்டேன், அந்த புடி இருக்கும்ல அங்க இடிச்சுதான் நெஞ்சில அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உனக்கு விஷயம் தெரியுமா, குஷி இறந்து போயிட்டா, யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் குஷியை லவ் பண்ணிட்டு இருந்தால, அதனால இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இன்னொன்று பக்கம் குஷியோட பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பேரண்ட்ஸால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, பேருக்கு கூட அழமாட்டான். இங்க இருக்க லேடி அசிஸ்டன்ட் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவன் என்ன அளவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குணால பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படிதான் அடிபட்டதுன்னு சொன்னான் பாத்தீங்களா, அதை பத்தி வருண் கிட்டயும் அம்மா கிட்டயும் விசாரிக்கலான்ற மாதிரி வராங்க. வருண் அம்மா பார்த்த விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா ரித்திகாவும் அவனும் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அவன் ஸ்லிப் ஆன மாதிரி அங்க இருக்க இடத்துல இடிச்சிருப்பான். அதனால தான் அவன் நெஞ்செலும்புல அடிபட்டிருக்கும். ஏன்பா குடிச்சிட்டு இப்படிதான் வருவியான்ற மாதிரி இந்த அம்மா கேட்டிருப்பாங்க. ஆன்ட்டி எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல, தெரியாம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி சரி நீ போப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருக்கான்றது தெரிய வருது. சோ அவன் சொன்னது உண்மைன்றது இந்த இடத்துல அசிஸ்டன்ட்டுக்கு புரியுது. இப்ப அடுத்ததா ரித்திகாவை பார்க்கிறதுக்காக இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரித்திகாவும் நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. ரித்திகாவும் அந்த பொண்ணு இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரித்திகா மாஸ்க கலட்டாமையே பேசிட்டு இருக்கா. இவ எதுக்காக மாஸ்க கலட்டாமையே பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கலட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்க கலட்டுறா. அப்படி மாஸ்க கலட்டும் போதுதான் அவளோட முகப்பகுதியில கொஞ்சம் கீறல்லாம் இருக்கு. என்ன முகப்பகுதியில கீறல்லாம் இருக்குன்னு கேட்கும்போது நானே தெரியாம அப்பப்ப கீறிப்பேன், தூக்கத்துல கீறிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது நம்புற மாதிரியே இல்லல்ல, அதனால இதை நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இறந்து போன குஷியோட உடம்புல சில காயங்கள் இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால இவ கிட்ட இருந்து சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. குஷியை பொறுத்த வரைக்கும் தீபக்னு ஒரு பையனை அடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி இவங்களுமே சொல்றாங்க. சோ இப்ப தீபக்க லாக் பண்ணிடுறாங்க. ஏண்டா நீ அவகிட்ட அடி வாங்கியிருக்க, அதனால கோவத்துல ஏதோ பண்ணிருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது சார் நான் அடி வாங்கினது உண்மைதான் சார், கொஞ்ச நேரம் அங்க இருந்தேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன், சத்தியமா நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப குஷியோட அப்பாவும் அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சொந்தக்கார ஆன்ட்டி வந்திருக்காங்க. அவங்க தான் அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அப்பாக்கு ஒரு லேடி கூட பழக்கம் போச்சு இல்ல, அந்த லேடி அம்மாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்பா ஏதாவது பண்ணிட்டாரான்றது தெரியல. ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு காமிச்சு அப்பா மேல லைட்டா சந்தேகத்தை திருப்புறாங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கிடைக்கல போல. ஆனா இவங்க அந்த பார்ட்டில எடுத்த போட்டோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இவங்களுக்கு பிரகனை தெரிஞ்சிருக்கு. அதாவது ட்ரக் எல்லாம் தரதுக்காக ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவனை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் எதுக்காக வந்திருக்கான், இவனால ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஓனர் வருண் பேசுறதும் இவங்களுக்கு தெரிய வருது இல்ல. இப்ப வருணை கூப்பிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பிரகன் கூட என்னடா பேச்சுன்னு கேக்குறாங்க. சார் பார்ட்டில நிறைய பேர் ட்ரக் எல்லாம் கேட்டாங்க சார், அவன் ட்ரக் விக்கிறது எனக்கு தெரியும், அவன் கிட்ட ட்ரக் தான் வாங்கினேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை ட்ரக்கோட தாக்கத்தினால இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக் எடுத்ததுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரகனையும் லாக் பண்ணிடுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவன் போல. நீ ஏதாவது வேலையை காமிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார், நான் வந்தேன், வேலையை முடிச்சேன், கிளம்பி போயிட்டேன், இவ்வளவுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பிரகனோட கால் லாக்ல வந்து அபிஜித் நம்பர் இருக்கும். அதனால அபிஜித் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸும் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி கேட்கும் போது அபிஜித் கிட்ட இவர் நிறைய கேள்வி
கேள்வி கேட்கிறாரு. அந்த நேரம் நீ எங்க இருந்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவனுமே வீட்டுல இல்ல போல, வெளியே தான் இருந்திருக்கான் போல. இவனை துருவி துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா குஷி யாருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நந்தினின்ற வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. சரி அந்த நந்தினி கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நேரா நந்தினியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆமா நைட்டு நேரம் அவ கால் பண்ணா, அவ என்ன சொன்னா தெரியுமான்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூம்குள்ள கூட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் ரித்திகா கூட ஒன்னா இருக்காரு போல. அந்த விஷயத்தை வந்து குஷி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ இப்படி பண்ணுவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குணால் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பார்த்த விஷயத்தினால டென்ஷன் ஆன மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப நந்தினின்ற ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. குணால் என்ன சீட் பண்ணிட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் இதுக்கப்புறம் எதுக்கு உயிர் வாழணும், சாக போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசாத, நீ முதல்ல வீட்டுக்கு போன்ற மாதிரி நந்தினின்ற இந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் கட் ஆயிருக்கும். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த நந்தினின்ற பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸுங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் டெட் பாடி கூட யாரோ வந்து பாலியல் ரீதியா அத்துமீறல் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. அது யாரா இருக்கும், நம்ம சீமன் சாம்பிள் வச்சு செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த சாம்பிள் யார் கூட மேட்ச் ஆகுதுன்னா செக்யூரிட்டி கூட மேட்ச் ஆகுது. இப்ப செக்யூரிட்டியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீ தான்டா சாவடிச்ச, அதுக்கப்புறம் அவ கூட ஒன்னா இருந்தல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணல, அவ ஏற்கனவே டெட் பாடியா இருந்தா, சபலப்பட்டு அவகிட்ட தப்பா நடந்துட்டேன், அதுக்கு முன்னாடி கண்டினியூஸா வந்து அடல்ட் கண்டென்ட்டை பார்த்தேன் சார், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பொய் சொல்லாத, நீ தான் கொலையே பண்ணிருக்கன்னும் போது சத்தியமா நான் கொலை பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் போனை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசி 3 மணி நேரம், அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கடைசி 3 மணி நேரம் இவன் அடல்ட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணிருக்கிறது தெரிய வருது. சார் இவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார், இவன் ஃபுல்லா இந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்கான், சோ இவன் பாடி கிட்ட தான் தப்பா நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப கொலை பண்ணது யாருன்ற மாதிரி விசாரணை மேற்கொண்டு நடக்குது. இப்ப ரித்திகா கிட்ட வந்து நீயும் குணாலும் ஒன்னா இருந்தீங்கன்னு கேட்கும்போது, சார் நடந்ததே வேற சார், நான் போதையில இருந்தேன், குணால் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அப்பன்னு பார்த்தா அவ வந்துட்டா, அவளை பொறுத்த வரைக்கும் என்னதான் சந்தேகப்பட்டு அடிச்சா சார், ஆனா உண்மையில என் மேல தப்பு இல்ல, குணால் தான் என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணா சார், அதை பார்த்து அவ கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்புனா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேர் படிக்கட்டுல இறங்கி வரும்போது குணாலுக்கு அடிபட்டது இல்ல, நாங்க அவளை பிடிக்கலான்னு வரும்போது தான் இது நடந்தது சார், சமாதானப்பத்தலாம் ட்ரை பண்ணோம், அதுக்குள்ள அவ கிளம்பிட்டான்னு நினைச்சிட்டோன்ற மாதிரி சொல்றா. ரித்திகா இந்த மாதிரி சொல்றாளே அப்படின்ற மாதிரி குணால் கிட்ட கேட்கும்போது பச்சை போய் சொல்றா சார், ஆக்சுவலா அவ தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா சார், நான் தடுத்துக்கிட்டே இருந்தேன், இது நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து குஷி இந்த விஷயத்தை பார்த்துட்டா, குஷிக்கு நான் பேசி புரிய வச்சிடலாம் நினைச்சேன் சார், ஆனா குஷி ஏத்துக்கிற மாதிரியே இல்ல, என்கிட்ட சண்டை போட்டுட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா, அவளுக்கு புரிய வைக்கலாம் நினைக்கும் போது தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றான். என்ன அவ ஒரு மாதிரி சொல்றா, இவன் ஒரு மாதிரி சொல்றானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவகிட்ட நீ போன்ல எல்லாம் பேசியிருக்கேன்னு கேட்கும்போது நான் பேசல சார், அவ தான் எப்ப பாரு எனக்கு கால் பண்ணி பேசுவா, அவளை பொறுத்த வரைக்கும் என்னையும் பாய் ஃப்ரெண்டா மாத்தணும்னு ஆசைப்பட்டா சார், நான் அதுக்கு இடம் தரல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த குணால் இருக்கான் பாத்தீங்களா, உடம்பெல்லாம் சரியான மாதிரி வீட்டுக்கே வந்துடுறான். இப்பயே இந்த அசிஸ்டன்ட் இவன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ குஷி கூட நிறைய இடத்துக்கு சேர்ந்து சுத்தி இருப்பல்ல, அப்ப அவளுக்கு யார் கூடயாவது பிரச்சனை ஏற்பட்டதா, ஏதாவது ஞாபகம் தான் சொல்லுன்னு கேட்கும்போது இவனுமே யோசிச்சு பார்க்கறான். ஆமா சார் ஒரு சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் வந்து குஷி கூட பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அண்ணா அபிஜித் அந்த பிரகன் கிட்ட ட்ரக் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற குஷி பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அண்ணன் நீ மாறவே மாட்டியான்ற மாதிரி அண்ணனை திட்டுறாங்க. என் அண்ணனை கெடுக்கிறது நீதானா அப்படின்ற மாதிரி பிரகன் கூட சண்டைக்கு போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரகன் கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அண்ணனுமே எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி தங்கச்சியை தடுத்துட்டு இருக்காரு. அந்த பிரகன்மே என்னைய அரைஞ்சிட்டல, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு ஓவரா பேசுறான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, விக்கிறது ட்ரக், இதுல உனக்கு பேச்சு வேறையான்ற மாதிரி குணால் வேற சப்போர்ட் பண்றாரு. அதனால பிரகன் அமைதியா கிளம்பிடுறான். அண்ணனுமே என் விஷயத்துல நீ எதுக்காக தலையிடுற, இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்ட உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல எனக்கு பிரகன் மேலயும் சந்தேகம் இருக்கு, அந்த அண்ணன் அபிஜித் மேலயும் எனக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் குணால் சொல்றான். இப்பதான் அபிஜித்தோட டவர் லொகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த நாள் நைட் அபிஜித் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பார்ட்டி நடந்த இடத்துக்கு போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆனா இவங்க கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்ல, அதனால அபிஜித்தை லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது இவனுமே உண்மையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இவனுக்கு ட்ரக் வாங்குறதுக்கு காசு இல்லாம இருந்திருக்கும். தங்கச்சி அங்க பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து தங்கச்சி கிட்ட காசு கேட்டிருப்பான். காசெல்லாம் தர முடியாது, நீ கிளம்புன்ற மாதிரி தங்கச்சி திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. இதான் நடந்ததுன்னு சொல்றான். பொய் சொல்லாத, அவ திட்டினதுனால கோவப்பட்டிருக்க, அங்க இருந்து அவ வெளியே வந்தோன்னா கதையை முடிச்சிருக்க, பாடியை அங்கேயே போட்டுட்டு கிளம்பி இருக்க, இதான நடந்ததுன்ற மாதிரி கேட்கிறாங்க. சார் என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி சார், நான் எப்படி சார் சாவடிப்பேன், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். பிரகன் ஏற்கனவே ட்ரக்கை கொடுக்கறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, திரும்பி ஒரு வாட்டி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நீ ஒரு வேளை வந்து சாவடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா அந்த குஷியை அடிச்சிருக்காங்கல்ல, அதனால இவன் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க.
ஆனா இவன் என்ன சொல்றான்னா முதல்ல ட்ரக்கை கொடுக்கறதுக்காக வந்தேன், அதுக்கப்புறம் காசை வாங்குறதுக்காக வந்தேன், நீங்க வேணா வருண் கிட்ட கேட்டுக்கோங்க, நான் காசை வாங்குறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்றான். இப்ப யார் சொல்றதையும் இவங்களால நம்ப முடியல, யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. குஷி இறந்து போனதுக்காக நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா குஷிக்கு ஒரு ஆன்டி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிஸ்ட், அதே மாதிரி சீரியல்ல நடிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுமே ஆளுங்களை சேர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, மேடம் எதுனாலும் உள்ள வாங்க பேசிக்கலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப உள்ள வந்து அந்த ஆன்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் அவளுக்கு என்ன ஆச்சுன்றதை எப்படியாவது கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த ஆன்டியும் அழுவுற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட்டுமே கவனிக்கிறாரு. அசிஸ்டன்ட் சார் ஃபேமிலியை பத்தி விசாரிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, இந்த ஆன்டியும் அந்த அப்பாவும் அடிக்கடி பேசியிருக்காங்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் போறதா அரசல் பரசலா பேசிக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ இது வேற நடக்குதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இந்த ஆன்டியை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பழக்கம் போதாமே அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆன்டியும் ஒத்துக்கிறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் இல்லாத சமயம் அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஆன்டியை வர வச்சு இந்த ஆன்டி கூட லீலெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காலேஜ்ல இருந்து பொண்ணு தெரியாதனமா வந்துடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துடுறாங்க. இந்த டைம் தான் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் மீட்டே பண்ணக்கூடாது, அப்படி மீட் பண்றது தெரிஞ்சதுன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சொத்து எல்லாமே ஒய்ஃப் பேர்ல தான் இருக்கும், அதனால அந்த ஹஸ்பண்டும் அடக்கி வாசிச்சிருப்பாரு போல. அதே சமயம் அவரோட பர்த்டே வரும்போது என் அப்பாக்கு நீங்க விஷ் கூட பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதனால இவங்க விஷ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நைட்டு நேரம் கிளம்புனார்ல, இவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. எதுக்காக விஷ் கூட பண்ணலன்னு கேக்குறாரு. உங்க பொண்ணு தான் விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க இந்த இடத்துக்கு வந்தது தெரிஞ்சா பிரச்சனை பண்ணிடுவா, நீங்க போங்க போங்கன்னு சொல்லும் போது அப்பவுமே கோவப்படுறாரு. அவ எதுக்காக என் விஷயத்துல இவ்வளவு தலையிட்டு இருக்கா, பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு கிளம்பி போயிருப்பாரு. அந்த மனுஷன் கிளம்பி போன வேகத்தை பார்த்தா அவர் கூட பண்ணிருப்பாரான்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சோ அப்பாவே பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே டவுட் வந்துருது. இப்ப அந்த அப்பாவை லாக் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு மேல லைட்டா கோவப்பட்டது உண்மைதான், அதுக்காக என் பொண்ணை நான் சாவடிப்பேனா சார், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பெரிய பிரச்சனை, ஏன்னா சொத்தெல்லாம் ஒய்ஃப் பேர்ல இருக்கு, சொத்து எல்லாமே உங்க கையை விட்டு போயிடும், அதுக்காக நீங்க தான் பொண்ணு சொல்லிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கீங்க, ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்காரு. என் ஒய்ஃபை பிரியறதுக்கு லீகலா எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிட்டேன் சார், என் ஒய்ஃபோட சொத்து மேலலாம் எனக்கு ஆசை இல்ல சார், நான் பிரியறதுக்கான முடிவே எடுத்துட்டேன், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி போங்கன்ற மாதிரி அப்பாவை அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த வருண் கிட்ட பேசும்போது வேற ஒரு விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு மோனிஷ்ன்ற ஒரு பையன் வந்தான் சார், அவளை தெரியும்ன்ற மாதிரிலாம் உள்ள நுழைய பார்த்தான், நான் தான் அனுப்பி விட்டுட்டேன்ற மாதிரி வருண் சொல்லியிருப்பாரு. அந்த மோனிஷை நம்ம கண்டுபிடிக்கணும், அவன் எதுக்காக பாக்குறதுக்காக வந்தான், அவன் ஒரு வேளை வாசல்லே இருந்து காலி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மோனிஷ்ன்ற பையன் எங்க இருந்தாலும் தூக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் போனை லேடி அசிஸ்டன்ட் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுமே போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. லேடி அசிஸ்டன்ட்டுமே இவன் நிறைய போட்டோ எடுத்திருக்கான், நிறைய வீடியோ எடுத்திருக்கான் சார், எப்ப பாரு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அட பாவி, ஃபாலோ பண்ணி நீ தான் சாவடிச்சிட்டியான்னு கேட்கும்போது சத்தியமா கிடையவே கிடையாது சார், அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ எங்க போனாலும் போய் ஃபாலோ பண்ணுவேன், அவகிட்ட நீங்க பேசலாம் நினைச்சேன் சார், ஆனா உள்ள கூட நுழைய முடியல, நான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எதிராகவும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அதனால கிளம்புன்ற மாதிரி இந்த மோனிஷையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த கேஸ்ல என்ன ஒரு லீடுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்கும்போது லேடி அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குணால்ன்ற பையனுக்கு அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனான் பாத்தீங்களா, ஒரு ஆட்டோல தான் போயிருக்கான் போல. ஆட்டோல போகும்போது அவன் வேற ஒரு Dress போட்டிருக்கான் சார், ஆனா பார்ட்டியில வேற ஒரு Dress போட்டிருக்கான் சார், எதனால Dress-அ மாத்துனா, இந்த ஒரு கேள்வி இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆட்டோல அவன் கூட வேற யாரோ போறது தெரியுது, அது யாருன்றத கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆட்டோவோட நம்பரை வச்சு ஆட்டோக்காரரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பையன் கூட வேற யாரோ வந்திருக்காங்கல்ல, பொண்ணு மாதிரி இருக்கு, யார் வந்தான்னு கேட்கும்போது ஆமா சார் ஒரு பொண்ணு வந்தா நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு இவளா பாருங்கன்ற மாதிரி ரித்திகாவோட போட்டோவை காட்டும் போது ஆமா சார் இந்த பொண்ணு தான் வந்தான்ற மாதிரி இந்த டிரைவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரையும் வர வச்சிடுறாங்க. நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுங்க, உன் Dress எதனால மாறுச்சு, அதே சமயம் இவன் மூஞ்சில கீறல் இருக்குல்ல, அது குஷியால ஏற்பட்ட கீறல்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, குஷி கூட நீங்க சண்டை போட்டிருக்கீங்க, எதுக்கு சண்டை போட்டீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது அடிக்கவும் ஆரம்பிச்சதுனால இவங்களுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அது என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே குஷிக்கு தெரியாம பழகிட்டு தான் இருந்திருப்பாங்க. குஷி வர லேட் ஆகும்ன்ற மாதிரி ரூம்குள்ள ஒண்ணா இருந்திருப்பாங்க. ஆனா குஷி வந்து கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருப்பா. இவங்க ஒண்ணா இருந்ததை பார்த்து கடுப்பாயிருப்பா. ஆக்சுவலா ரெண்டு பேர் மேலயும் கடுப்பாய் தான் இவ கோச்சுக்கிட்டு போயிருப்பா. இவங்க ஃபாலோ பண்ணி பின்னாடி போகும்போது இவர் தடுக்கி அந்த இடத்துல போய் இடிச்சிருப்பாரு. அதனால கொஞ்ச நேரம் அங்க விழுந்து கடந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சமாதானப்படுத்துறதுக்காக வெளியே வந்திருப்பாரு. இந்த கேப்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசியே முடிச்சிருப்பாங்க. இப்ப வந்த ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீ குணால விட்டு தள்ளியேறுன்னு சொன்னல, ஏன் கேக்கல ரித்திகான்னு இவங்க கோவப்படும் போது என்னமோ என் மேல மட்டும் தப்பு இருக்க மாதிரி பேசுற, இவன் மேலேயே தானே தப்பு இருக்குன்ற மாதிரி ரித்திகா சொல்றாங்க. ஆமா, இவன் மேலேயே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க குணால போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 பேர் மாத்தி மாத்தி சண்டை போடும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்க புடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க. குஷி அதுல இறந்து போயிருப்பாங்க. ஐயோ இறந்து போயிட்டாலே என்ன பண்றது, சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம்னு யோசிச்சிருப்பாங்க. இவங்க அந்த படிக்கட்டிலேயே அடிபட்டுச்சு, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டோன்ற மாதிரி நம்ப வச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்க தான் சண்டை போட்டு குஷியோட கதையை முடிச்சிருப்பாங்க. பாடியை அங்கேயே விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி வேணும்ட்டே பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல விட்டுட்டு கிளம்பி போயிருப்பாங்க. போலீஸுங்க விசாரிக்கிறதுக்காக வரும்போது நம்ம குழப்பி விட்டுறலாம், நான் உன் மேல பிளேம போடுறேன், நீ என் மேல பிளேம போடு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசி வச்சுதான் இவங்க பழிய போட்டிருப்பாங்க. அதாவது குணால் கிட்ட கேட்கும் போது அவன் மேல தப்புன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட கேட்கும் போது குணால் தான் என்கிட்ட எல்லாம் மீறி நடந்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியில போலீஸுங்க குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.